வணக்கம் தமிழ் நிக்குது நேயர்களே, நான் உங்கள் ஆரோக்கிய தோழி டாக்டர் பிருந்தா. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூக்கலிப்டஸ் அப்படிங்கிற மிஸ்டேசிய குடும்பத்தை சார்ந்த தைல மரத்தினுடைய பயன்கள் என்ன, அதிலிருந்து எப்படி தைலம் தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தைல மரத்துக்கு ஏன் யூக்கலிப்டஸ்ன்னு பேர் வந்தது அப்படின்னா, அந்த சொல் கிரேக்கத்திலிருந்து வந்தது. அதுக்கு காரணம் அதனுடைய மலர்கள் பார்த்தீங்கன்னா மூடி மொட்டு மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு மூடி வைக்கப்பட்ட அப்படின்னு பொருள்படக்கூடிய கிரேக்க சொல்லிலிருந்து இந்த யூக்கலிப்டஸ் என்ற பெயர் வந்தது. இதனுடைய தாயகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. இது வெப்பமண்டல காடுகளில் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் மிக்கது, மிக உயரமான வளரக்கூடிய தன்மையுடையது. இதனுடைய இலைகள் பிரித்து எடுத்து சாரெடுத்து அதை ஆவியாக்கினா யூக்கலிப்டஸ் அப்படிங்கிற எண்ணெயை தயாரிக்கிறாங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணெய். இயற்கையாகவே ஏற்படக்கூடிய மூக்கடைப்புகள், சளி, காய்ச்சல், உடல் வலி போன்றவற்றை நீக்கக்கூடிய தன்மை இந்த யூக்கலிப்டஸ்க்கு இருக்குது. பொதுவாக கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இலையை பறிச்சுட்டு அப்படியே சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு குளிப்பாங்க. அப்படி குளித்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உடல் வலி எல்லாமே போயிடும். எங்காவது தசை பிடிப்பு இருந்தால் கூடி அது மிக சீக்கிரத்திலேயே சரியாகக்கூடிய தன்மையை இந்த இலை கொடுக்குது. இந்த இலையை பயன்படுத்தி எப்படி எண்ணெய் தயாரிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் எண்ணெயை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இலைகளை பறித்து ஒரு கிடங்களை சேர்த்து வச்சுக்குவாங்க. அப்போ அந்த இலைகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீங்கி சற்று காய்ந்த பின்னாடி சுமார் 50லிருந்து 60-70 கிலோ வரை இருக்கக்கூடிய அந்த இலைகளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்பரில் போட்டுருவாங்க. அப்படி போட்ட பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதைய அதனுடைய வாயை அப்படியே மூடி வச்சிருவாங்க. மூடி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தேவையான வெப்பத்தை அடியிலிருந்து கொடுப்பாங்க. அப்படி தேவையான வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த இலையில் இருக்கக்கூடிய தைலம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வரும். அங்கே குளிரூட்டப்பட்ட நீரில் அந்த வாயுவை திரட்டும் போது நமக்கு அந்த தைலம் கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, எரியூட்டப்பட்ட அந்த பகுதியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃபைனலாக அவங்களுக்கு மிகச் சிறப்பான எண்ணெய் கிடச்சிருது. அதை தான் அவங்க கையில் விட்டு முகர்ந்து பார்க்குறாங்க. இதை முகர்ந்து பார்க்கறதுனால சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் நீங்கிரும். இது இரத்தத்தை ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாமல் தசை பிடிப்பை குறைக்கும். உடலுக்கு உறுதியை தரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைலத்தை நம்ம சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பயன்படுத்தலாம். பக்க விளைவு எதுவுமே கிடையாது. நீரில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.